ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் 65 பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன், நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலாவும் உதிர்ந்து போகாமல் சூப்பராக வரும் நமக்கு சிக்கன் பொரிச்சு எடுக்கும் போது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நான் 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 வாட்டி கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 200 கிராம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஃப்ரைடு ஆனியன் இந்த பிரியாணிக்கு தேவைப்படும். அதுக்காக ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா மெலிசாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கரிஞ்சு போயிடாம இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனும் நல்லா ஊறி வந்திருக்கும். நம்ம இதே எண்ணெயிலேயே நம்ம சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கனை இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் 65 நார்மலாக வீட்டில் சமையலுக்கு யூஸ் செய்கிறீங்கன்னா இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். மசாலா உதிராமல் சூப்பராக இருக்கும் இந்த 65. இல்லை நீங்கள் எப்பயுமே யூஸ்வலாக எப்படி 65 செய்வீங்களோ அதே மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் வெங்காயம் பொரிச்சோம், இந்த எண்ணெயிலேயே சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதே எண்ணெயிலே தான் நம்ம பிரியாணியும் செய்ய போகிறோம். இப்போ பிரியாணிக்கு நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒரு கிராம் சேர்த்துருக்கோம். 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொரிஞ்சதும் இன்னும் ஒரு 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதும் ஒரு 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இது காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
மொத்தமா 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி வச்சிருக்கோம். 200 கிராம் வெங்காயத்தை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சிருக்கோம். மிச்சம் 200 கிராம் தான் இதுல சேர்த்து வதக்கியிருக்கோம். அப்புறம் 400 கிராம் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தயிர் வந்து நல்லா கரைஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தயிர் சேர்த்து இந்த உப்பெல்லாம் சேர்த்து வதக்கும் போதே தக்காளியும் நல்ல கொலைய வதங்கி வந்துடும். இப்ப பிரியாணி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இல்லாட்டினா நீங்க வந்து மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதனா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரிச்ச சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா சிக்கன் தனியா எடுத்து வச்சிருக்கேன், லாஸ்டா மேலாக போடுறதுக்காக. இப்போ இந்த சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பக்கத்து அடுப்புல தண்ணி ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே சிம்ல வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா மலமலன்னு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு செய்கிறேன். 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசி வந்து ஒரு 90% அளவுக்கு வெந்து வரணும். நல்லா 90% அளவுக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி வந்து ஒரு 90% வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவியும் சிக்கனும் கிரேவி கூட நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து லேயர் மாதிரி பண்ணி தான் நம்ம தம் போட போறோம். அப்பதான் எல்லா அரிசிலையும் இந்த கிரேவி இறங்கி சாப்பிட்றதுக்கும் நல்லா எல்லா அரிசிலையும் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி பிரியாணி வந்து நல்லா தம் போடும் போது நல்லா டேஸ்டா வரும். அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3 அந்த கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அடியில வந்து நமக்கு தம் போடும் போது ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்காக அது மேல கொஞ்சம் நம்ம பொரிச்சு வச்சிருக்க இந்த வெங்காயத்தை, ஃப்ரைட் ஆனியனை தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் கிரேவி இப்போ இது மேல இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த வேக வச்ச சாப்பாடை சேர்த்துக்கலாம். இப்போ இது மேல இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், உங்களுக்கு எத்தனை லேயர் வருதோ அத்தனை லேயருக்கு நீங்க பிரிச்சு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். மேல அப்புறம் சிக்கன் கிரேவி, இப்ப இது மேல அரிசி, இப்ப மிச்சம் இருக்க சிக்கன் கிரேவி. மொத்தமா எனக்கு 3 லேயருக்கு வந்தது கரெக்டா. இப்ப லைட்டா கொஞ்சமா தான் சாதம் இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேல நெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம். இப்ப கொஞ்சமா தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணியை இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஒரு 5ல இருந்து 6 கரண்டி அளவுக்கு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு மிச்சம் இருக்க ஃப்ரைட் ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லாஸ்டா முன்னாடி எடுத்து வச்சோம்ல அந்த சிக்கன் 65 எல்லாம் இந்த மாதிரி இப்ப மேலாக இந்த மாதிரி பரவலா போட்டு விடுங்க, பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி அப்படியே தூவிக்கலாம். தூவிட்டு நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தா கூட போதும், ஊத்திக்கோங்க. எனக்கு வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்ல வச்சுட்டு தம் போடுங்க. தம் போட்டிங்கன்னா நம்ம ஊத்திருக்க தண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி பிரியாணி நல்லா பொல பொலன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.